ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது தெரு நாய்கள். நாய்கள்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அதோட க்யூட்னஸ் தான். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே வளர்ந்துருக்கோம். நம்ம கடைக்கு போனாலும் நம்ம பின்னாடியே வரும். நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும். நம்மளுக்கு பாதுகாவலனாகவும் இருக்கும், வீட்டுக்கு பாதுகாவலனாகவும் இருக்கும். இப்படி இருந்த நன்றியுள்ள ஜீவன் தான் நாய்கள். அப்படி இருந்த நன்றியுள்ள ஜீவன்கள் இன்றைக்கி கைவிடப்பட்ட தெருநாய்களாக மாறினது எப்படி? இப்படி தெருநாய்களாக இருந்துட்டு வரும்போதே வெறிநாய்களாக மாறி குழந்தைகளையும் முதியவர்களையும் வண்டி வாகனத்தில் போகிறவங்களையும் கடிச்சு கொதறத நியூஸில் பார்த்தா மனசே பார்த்துருது. இதுக்காக அரசாங்கம் எடுத்த தீர்வு என்ன? டாக் லவர்ஸின் போராட்டம், மக்களின் கருத்துக்கள். வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம். அதாவது ஆதி காலத்திலே மனிதர்களோட சேர்ந்து பயணித்தது தான் இந்த நாய்கள். இந்த நாய்களை வச்சு தான் நம்ம வேட்டையாடுறதும், நம்ம இடங்களை, அதாவது நம்மளோட விவசாய இடம், நெற்கள், காடுகளில் விளைவிக்கிற காய்கனிகள், பழங்கள், இதெல்லாம் பாதுகாத்துட்டு வந்தோம். யார்கிட்ட இருந்துன்னா பறவைகள்கிட்ட இருந்தோம், கல்வர்கள்கிட்ட இருந்தோம், விலங்குகிட்ட இருந்தோம். நம்ம வீடையும் நம்மளையும் சேர்த்தே பாதுகாத்துட்டு வந்தது இந்த நாய்கள் தான். இந்த நாய்களை இப்படி இருக்கிறதுனால ஒரு நன்றி உள்ள ஜீவனாக பார்த்து நம்ம கொடுக்குற சாப்பாடு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையே நாய்களுக்கும் வச்சு நம்ம வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். காலப்போக்கில் அது என்ன பண்ணிச்சு, அதோட இணை சேர்றதுக்காக வெளியே வேறு நாயை தேடி போகும்போது அது சில குட்டிகளை ஈண்டுது. அந்த குட்டியை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா கலப்பினம் ஆயிடுச்சுல. மனிதர்களுக்குள்ளே நம்ம ஜாதி பார்த்துட்டு இருக்கணும் வரைக்கும் இன்னொரு ஜாதியில் இருக்க பொண்ணோ பையனோ திருமணம் பண்ணால் அதையே நம்ம ஒத்துக்க மாட்டோம். உன் கொத்து என்ன, உன் கொலை என்ன, உட்பிரிவு என்னன்னு கேட்போம். அப்போ இந்த நாய்களை விட்டுறையா செய்வோம். ஸோ இவங்களை நம்ம ஏற்றுக்காதனால அந்த குட்டிகள் எல்லாமே தெருவிலே கிடந்துச்சு. அந்த தெருவில் யாருக்கும் உணவளிக்காதமே தெருவிலே சுற்றி இருந்தால் தெருநாய்களாக காலப்போக்கில் பேர் வந்துச்சு. அந்த நாய்களோட நிலைமை என்னாச்சுன்னா, அந்த காலத்தே சுகாதாரமான தண்ணீர்கள் எல்லாமே இருந்துச்சு. யாரோ ஒரு சில மக்கள்கள் உணவளித்தாங்க. இந்த காலத்தில் சுகாதார தண்ணீரில், அதாவது மாசு நீரையும், அதாவது சாக்கடையில் வர நீர்களையும், எங்கேயோ குப்பையில் கிடக்கிற சாப்பாடுகளையும் சாப்பிட்றதுனால அதுக்கு வெளியேறிடுது. இப்போ மனிதர்கள், நம்ம வீட்டில் உள்ள மனிதர்களே நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல துணி கொடுத்துட்றோம். பக்கத்தில் ஒரு மனுஷன் பேசினாலே வல்லுன்னு குலைக்கிறோம்ல, அப்போ நாய்க்கு கூட வந்ததே குலைக்கிறது. அது சும்மா இருக்குமா, வெறி தலைக்கு தான் ஏறும். நம்மளும் என்ன பண்ணோம், காலப்போக்கில் ஃபாரின் ப்ரீடான, அதாவது வெளிநாட்டு நாய்களை வாங்கி, அதான் வெள்ளையாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்குமே. ஒன்று வெள்ளையாக இருக்கணும், இல்லை நல்ல பாடியாக இருக்கணும். இப்படியாப்பட்ட நாயை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த நாய்களை நம்ம தத்தெடுத்துக்கிறதும் கிடையாது. இது நம்ம கண்ணுக்கே அசிங்கமாக தெரிகிறதுனால, ஏன்னா நம்ம தான் உணவே போடுறது இல்லையே, அதனால் அந்த நாயை நம்ம வெறுத்தொழிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அரசாங்கம் எடுத்த தீர்வு என்னென்னா, இந்த நாய்கள் நிறைய மனிதர்களை கடிக்கிறது, இனப்பெருக்கமும் அதிகமாகிடுச்சு. அதனால் கருத்தடை பண்ணிவிட்டு இதுக்கு சானிடைசர், அதாவது இன்ஜெக்ஷன் எடுத்துட்டால் அது அதுக்கப்புறம் மற்றவங்களை கடித்தாலும் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா நாய் கடித்தா வர நோய்க்கு தீர்வே இல்லைன்னு இன்ன வரைக்கும் பெரிய பெரிய மருத்துவர்களே சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம் அந்த முடிவு எடுத்தவொடனே டாக் லவர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சாங்க. இன்றைக்கி டிவியில் போகிற ஒரு டிபேட் ஷோவில் டாக் லவர்ஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நாய்கிட்ட 9 மணிக்கு மேலே போனீங்க? 9 மணிக்கு மேலே போனால் அது கடிக்க தான் செய்யணும். அதாவது மனிதர்கள் தான் நாயை வளர்க்குறோம், நாய் மனிதர்களை வளர்க்கல. ஸோ நம்ம குழந்தைகளை கடிக்கும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? இதுதான் மக்களின் குரலாக இருக்குது. குழந்தைகள் முக்கியமாக, நாய்கள் முக்கியமாக? குழந்தைகளோட உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இச்சா நாய்கள்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளோட பொதுவான கருத்து என்னென்னா, குழந்தைகள் தான் நம்மளுக்கு முக்கியம். மெயினாக என்னென்னா, மனிதர்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். மனிதர்களுக்கு அப்புறம் தான் அந்த நாய்கள். ஏன்னா நமக்காக தான் இந்த நாய்கள் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வேட்டையாடணும், நம்ம காடுகளை பாதுகாத்தோம், நம்ம வீட்டில் உணவளித்தோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச சில தப்புனால அது தெருநாய்களாக கைவிடப்பட்டு போயிட்டோம். எதுக்காகனா, நம்ம உள்நாட்டு நாய்கள், அதாவது நம்ம நாட்டு நாய் இல்லாமல் வெளிநாட்டு நாய்களை நம்ம தேடி போய் வாங்கி அது அழகுள்ள பொருளை நம்ம மோகத்தில் இறங்கி தான் நம்மளுக்கு நல்ல பொருளை நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி நம்ம டாக் லவர்ஸ் துள்ளி குதிக்கிறது நியாயமானது எனக்கு தெரியல. ஸோ நம்ம இதுக்கப்புறமாச்சு இந்த நாய்களையும் டாக் லவர்ஸ் தத்தெடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே தத்தெடுத்துட்டாலும் எத்தனை பேர் தத்தெடுக்க முடியும்? இது குழந்தைகளை கடிச்சு குதிரைட்டு தான் இருக்கும். எத்தனையோ ஏழை குழந்தைகள் இன்ன வரைக்கும் வெளியே நடந்து போயிட்டோ வந்துட்டோ தான் இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் வராங்க, வேலை முடிச்சுட்டு முதியவர்கள் வராங்க. அவங்கள கடிச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கடிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ இது பணக்கார இடத்துல இது நடக்குதுன்னா கிடையாது. பணக்காரர் வாழும் பகுதியில் இந்த மாதிரி நாய்கள் கடிக்கிறதோ குலைக்கிறதோ கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலலாம் அவங்க தான் டாக் லவர்ஸாகவும் இருக்காங்க. டாக்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நாய்களை கூட்டிகிட்டு போய் ஷட்டரில் அடைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான். ஷட்டரில் அடைச்சி இதுக்கு கருத்தடை பண்ணி இதுக்கு வேக்சினேஷன் பண்ணிட்டா இந்த நாய்களோட இனப்பெருக்கம் கம்மியாயிரும், இருக்கிற நாய்களும் சரிவர இருக்கும். இந்த இருக்கிற நாய்களையே மக்கள் நல்லவர்கள் தத்தெடுத்துட்டு அதை வளர்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நாய்களை விரும்புகிற அளவுக்கு மனிதர்களையும் விரும்புங்க. அப்போ தான் மனித இனமும் வளருன்றது நம்மளோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சொல்லுங்கள். பாய்.